இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோங்க. என்ன வீடியோன்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சமையல்ன்றது நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி. ஸோ என்னடா சிக்கன் பிரியாணி செய்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? நான் செய்யல, ஃபஸ்ட்டு அதை சொல்லிடுறேன். எங்கள் அம்மா தான் குக் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி வந்து படம் மூடில் இருக்கேன். ஜனநாயகன் படம் போய் பார்க்க போகிறேன். ஸோ ஒரு பிரியாணி சாப்பிட்டு போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நானே காலைல கடைக்கு போயிட்டு ஒரு 1 கேஜி சிக்கன் வாங்கிட்டு அப்படியே வந்து வீட்டில் வந்துட்டு எங்கள் அம்மாட்ட கொடுத்துறேன். எனக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சரி ஓகே செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் வந்துட்டு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் பிரியாணி தான் செய்வாங்க. அதுவும் சிக்கன், மட்டன் பிரியாணி, ப்ரான் பிரியாணி இப்படி தான் செய்வாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு பிரியாணி பைத்தியன்றதுனால எப்போவுமே பிரியாணி செஞ்சு கொடுப்பாங்க. அது என்னவோ தெரியலங்க, எனக்கு பிரியாணினா அவ்வளோ பிடிக்கும். ஆனால் இன்னும் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வெளியே கடையில் வாங்குகிற பிரியாணி எனக்கு அவ்வளோ பிடிக்காது. அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பெசிஃபிக்கான கடையில் தான் எனக்கு பிடிக்கும். லைக் ஆர்காட் பிரியாணி பிடிக்கும். ஆர்காட்லன்றது கூட நிறைய பேர் ஆர்காடுன்ற பேரில் வந்து டிஃப்ரெண்ட் பிரியாணி போட்டுட்ருக்காங்க. பட் அதெல்லாம் பிடிக்காது. ஒரு சில கடையில் மட்டும் இந்த கடையில் நல்லாயிருக்கும், அந்த கடையில் நல்லாயிருக்குன்னுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும். அண்ட் வீட்டில் செஞ்ச பிரியாணி எவ்வளோ கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். இன்றைக்கி பிரியாணி கொடுத்துட்டு அதை வந்து திருப்பி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு கூட எனக்கு எங்கள் அம்மா எனக்கு சூடு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு எனக்கு பிரியாணி எனக்கு பிடிக்கும். எக்ஸ்ட்ராவாகவே செய்ய சொல்லுவேன். வீக்லி பார்த்திங்கன்னா 3 வாட்டியாவது பிரியாணி சாப்பிட்ருவேன் நான். அண்ட் வந்துட்டு நான்வெஜ் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ எங்கள் வீட்டில் வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு பிரியாணிலாம் சாப்பிட மாட்டாங்க. பட் எனக்காகவே அவங்க செஞ்சு அவங்களும் சாப்பிட்டுப்பாங்க. அண்ட் வந்துட்டு இன்றைக்கி வந்து நான் ஏன் சமைக்கலைன்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி வந்து நான் ஃபுல்லாக ரெஸ்ட் மோட். ஏன்னா படம் பார்க்க போகிறேன். ஸோ அதனால் எந்த ஒரு அலுப்பும் தெரியாமல் எந்த டயர்டும் இல்லாமல் போய் படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை சமைக்க சொல்லிட்டேன் நான். அவங்களும் என்ன பண்ணாங்க, கட சமைச்சிட்ருக்காங்க. அண்ட் எங்கள் அம்மா வந்து சீக்கிரமாகவே சமைப்பாங்க. லைக் 1 ஹவர்க்குள்ளே கூட சமைச்சு முடிச்சுருவாங்க. நான் வந்துட்டு இப்போ ஒரு பிரியாணி சமைக்கணும்னு ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு காலையில் ஒரு 10 ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக எனக்கு 12 இல்லை 1 மேலே ஆகிடும். அவ்வளோ நேரம் பொறுமையாக சமைச்சிக்கிட்டு இருப்பேன் நான். ஆனால் எங்கள் அம்மா அப்படிலாம் இல்லை, சீக்கிரமாக டக்குன்னு செஞ்சு முடிச்சுருவாங்க. சாப்பாடு ரெடின்னுவாங்க. ஐய்யய்யோ அவ்வளோ சீக்கிரமா அப்படின்னு. அதுவும் இல்லாமல் அவங்க செய்கிற சமையல் ஸ்மெல் அடிக்கும். எனக்கு பசிக்குது சாப்பாடு போடுவேன்னுவேன் நான். ஸோ அப்படி தான் இருக்கும். அண்ட் உங்கள் வீட்டில் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்க சமையல்ன்றது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் எனக்கு மட்டும் ஏன்னு தெரியல, அவ்வளோ நேரம் 3 ஹவர்ஸாவது ஆகுது ஒரு சமைச்சு முடிக்கிறது. எனக்கு அது ஏன்னே தெரியல. எனக்கு எந்த சமையல் செஞ்சாலும் அவ்வளோ நேரம் தான் ஆகுது எனக்கு. அண்ட் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் எந்த ஹெல்ப்பும் எங்கள் அம்மாவுக்கு நான் பண்ணலை. அவங்க ஒரே ஆள் தான் எல்லாமே சமைச்சிட்டு இருந்தாங்க. நான் மீன் டைம் என்ன பார்த்துட்டு இருந்தேன்னா அப்படியே டிவி பார்த்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேச்சர்லாம் ரசிச்சுட்டு செடியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அண்ட் மணி பிளான்ட் ஒன்று இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. மணி பிளான்ட் பக்கத்தில் ஒரு செடி வளருது. அது என்ன செடின்னு எனக்கே தெரியல. எங்கள் அம்மாவும் கேட்டுட்டு இருந்தாங்க, அது என்ன செடின்னே தெரியலையே, தானாக வளர்ந்துக்கிட்டு இருக்கே, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது அந்த செடியை பற்றி தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் வந்துட்டு இந்த முட்டை உரிக்கிற டெக்னிக் கூட எனக்கு முட்டை உரிக்கும் போது அப்படியே பாதி இது மேலே இருக்கிற அந்த ஷெல்லோடு உள்ளே இருக்கிற பாட்டும் அப்படியே வெளியே வரும் எனக்கு. ஆனால் எங்கள் அம்மாலாம் கடன்னு உரிக்கும் போது அவ்வளோவாலாம் அவ்வளோவா இல்லை, மோஸ்ட்டாக வராது. ஏதாவது 1, 2 மட்டும்தான் அப்படி இருக்கும். அண்ட் நான் சமைக்கும் போது மட்டும் பார்த்தீங்கன்னா நான் முட்டை மட்டும் உரிக்க ஆரம்பிச்சேன்னா பொறுமையாக கீறி எடுக்கணும் நான். ஏன்னா ஃபுல்லாகவே வந்துடும். அவுட்டர் ஷெல்லோட உள்ளே இருக்கிற பாட்டும் வெளியே வந்துடும். ஸோ அந்தளவுக்கு நான் உரிச்சிக்கிட்டு இருப்பேன். அண்ட் இந்த பிரியாணி பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா கடை பிரியாணி மாதிரியே இருந்துச்சு. பார்த்த உடனே வாயில் வச்சு ஊறிடுச்சு. எங்கள் அம்மாவும் சொல்லிட்டு இருந்தாங்க, பாத்தியாடி எப்படி சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு, இப்படி தாண்டி சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்படிலாம் வராது, ஏன் இஷ்டத்துக்கு தான் வரும்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் வந்துட்டு கடை பிரியாணி விட வேறு லெவலில் இருந்துச்சு இது. உண்மையாகவே டேஸ்ட்டாக செய்வாங்க. ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஐயோ என்னம்மா இப்படி செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். என்னடி இப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்கிறியே, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதை சொல்ல மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருக்குது, கடை பிரியாணியே தோற்று போயிடும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா. ஆமாடி, கடை பிரியாணி கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காதுடி. இப்போ ஒரு கடையில் போய் சாப்பிட்டோன்னா இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், நாளைக்கு அதே கடையில் போய் சாப்பிட்டாலும் வேறு டேஸ்ட்டில் தாண்டி சமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது இன்னும் கரெக்டு தான். நான் கூட அந்த மாதிரிலாம் சாப்பிட்ருக்கேன். கடைக்கு போய் சரி ஓகே இந்த கடையில் சூப்பராக பிரியாணி இருக்குமேன்னு சொல்லிட்டு நம்பி போயிட்டு 2வது தடவை சாப்பிடும் போது அங்கே டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். அது ஏன்னு தெரியல. இப்படி ஒரு ஆள் ஷெஃப் வேறு யாராவது மாற்றி சமைக்கிறாங்களா, அது என்ன இதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் இந்த பிரியாணி உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது.
அண்ட் இதில வந்துட்டு இந்த பிரியாணிக்கு டேஸ்ட் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க சீக்ரெட்டு. அது என்ன சீக்ரெட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, நம்மள கொஞ்சம் பால் ஊத்தணும்டி. அந்த பால் ஊத்துனா தான் பிரியாணி ஃப்ளேவர் வந்து செம்ம டேஸ்ட்டா இருக்கும். அப்பதான் வந்து பாய் பிரியாணி மாரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஓ! அப்படியா? நெக்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குன்னு மொத்த பாலையும் எடுத்து ஊத்திராத அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் தான் ஊத்துனோம் போல. ஸோ கண்டிப்பா நானும் அந்த மாரி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி கண்டிப்பா உங்களுக்கும் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அண்ட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பால் லாஸ்ட்டா ஊத்தணுமா, அப்படி ஊத்தும்போது ஃப்ளேவர் வந்து பாய் பிரியாணி வீட்டு ஃப்ளேவர் மாரியே வரும் அப்படின்னு சொன்னாங்க. பட் பாய் பிரியாணில ஏதேதோ சொல்லுவாங்க. லைக் வந்துட்டு இந்த செடி வைப்போம். செடி வந்து வீட்லயே வளர்ப்பாங்க. அந்த செடிய தூக்கி வந்து பிரியாணில வைப்பாங்க லாஸ்ட்டா. ஸோ ஐ மீன் செடிய தூக்கி வைக்க மாட்டாங்க. அந்த செடியோட இலைய தூக்கி வைப்பாங்க போல லாஸ்ட்டா. ஸோ அந்த லாஸ்ட்டா வைக்கும்போது அதோட ஃப்ளேவர் வந்துட்டு பிரியாணில இறங்கும் போல. அந்த செடியோட அந்த வாசனை வந்துட்டு பிரியாணிக்குள்ள இறங்கும் போல. ஸோ அதனால தான் வந்து பிரியாணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டா இருக்குன்னு ஒரு சில பேர் நான் கேள்விப்பட்டுருக்கேன் சொல்லி. ஸோ பட் எனக்கு தெரியல. அண்ட் ஒரு சில பேர் சொல்லுவாங்க வாழை இலையில மூடி வச்சு தம் பண்ணி வச்சா பிரியாணி பாய் வீட்டு பிரியாணி வரும். அந்த ஃப்ளேவர் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியும் கேள்விப்பட்டுருக்கேன். பட் எனக்கு எக்ஸாக்ட்டா எதுன்னுலாம் ரீசன் தெரியாது. ஆனா இன்னைக்கு செஞ்சது எங்க அம்மா செஞ்சது உண்மையிலேயே பாய் வீட்டு பிரியாணி மாரி தான் இருந்துச்சு. எதுவுமே அவங்க ஸ்பெஷலாலாம் எதுவுமே ஊத்தல. வெறும் வந்துட்டு பால் தான் ஊத்துனாங்க. அதுக்கே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. எப்பவுமே சூப்பரா சமைப்பாங்க. இன்னைக்கு அதை விட சூப்பரா சமைச்சதுனால நான் வந்துட்டு ஒரு 2 பிளேட்டு நல்லா தாராளமாவே சாப்பிட்டேன் நானு. சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. எங்க தூங்கிட போறேனோ ஒரு பயம் வேற. ஏன்னா படம் புக் பண்ணியிருக்கோம்ல. ஸோ படத்துக்காக தான் இன்னைக்கு பிரியாணியே நம்ம சாப்பிட்றோம். ஸோ அத ஒரு ரீசனா வச்சுட்டு, ஸோ அதனால படத்த மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கட்டுப்பாடா அப்படியே வந்துட்டு உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே அப்படியே முழிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு டைம் வந்து 3:00 ஆன உடனே ரொம்ப குஷியாயிடுச்சு. மூவிக்கு போற டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய்.